ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிஎஸ்கே விசஸ் டிசி மேட்ச் ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். சிஎஸ்கேல இன்னைக்கு 3 சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாருன்னா பிரவிஸ், குர்ஜிப்னட் சிங், ஹக்கீல் ஹுசைன் 3 பேரை புதுசாக ஆட் பண்ணியிருந்தாங்க. சிஎஸ்கேக்கு இது ஒரு நல்ல மூவ். ஏன்னா அந்த 3 பேருமே ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணல. சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் ஓவரை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆடினாரு. அதுக்கப்புறம் கிடைக்கிற பாலெல்லாம் 4-6ன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தார். பவர் பிளேல 6 ஓவருக்கு 60 ரன் கொண்டு வந்துட்டாங்க. அதில் 45 ரன்னு சஞ்சு சாம்சன் தான் அடிச்சது. ஒரு சைடு சஞ்சு சாம்சன் அடிச்சுக்கிட்டே இருக்க, இன்னொரு சைடு ருத்ராஜ் கெய்க்வாட் அவரோட ஃபார்முக்கு இன்னும் வரவே இல்லை. சிங்கிள் மட்டும்தான் ஆடிட்டு இருந்தார். அடிக்க போய் அவரும் 18 பால்ல 15 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. ஆனா இன்னொரு சைடு சஞ்சு சாம்சன் விடவே இல்லை. கிடைக்கிற பாலெல்லாம் 6-4 அப்படின்னு அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. அந்த நேரத்தில் ஆயுஷ் மாத்ரே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. 4 ஓவரு ஆயுஷ் மாத்ரே கொஞ்சம் ரன் அடிக்க கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா ஆயுஷ் மாத்ரேவும் ரன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க 2 பேருமே எல்லா பாலும் அடிக்காம கிடைக்கிற பால் மட்டுமே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால ரன் ரேட்டும் ஏறிட்டு இருந்துச்சு. 9th ஓவர் வரைக்கும் தொடர்ந்து 3 ஓவர் ஸ்லோவா ரன்னு போக ஆரம்பிச்சிட்டு ஆயுஷ் மாத்ரே அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரன் ரேட்டு திருப்பி ஏறிடுச்சு. 16வது ஓவரில் 8 ரன்னும் 17வது ஓவரில் 5 ரன்னு போனதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்ரே ரிட்டையர் அவுட் ஆயிட்டாரு. கடைசியாக இந்த ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் 100 சஞ்சு சாம்சன் அடித்தார். 52 பால்ல செஞ்சுரி. டோட்டலாக 56 பாலுக்கு 115 ரன்னு இன்னைக்கு அடிச்சிருந்தாரு. ஆயுஷ் மாத்ரேவை வெளில அனுப்பிட்டு சிவம் துபே உள்ள வந்தார். வந்ததுக்கு கேமியோ ரோல் பண்ணிட்டு போயிட்டாரு. 10 பாலுக்கு 20 ரன் அடிச்சாரு. சிஎஸ்கே 20 ஓவருக்கு 212 ரன் அடிச்சிட்டாங்க. 213 ரன்னு டார்கெட். பெரிய டார்கெட் சேஸ் பண்ண வந்த டிசி ஓபனர் 2 பேருமே நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லா மேட்சுமே நிஷங்கா சூப்பரா ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்து இப்போ வரைக்கும் நல்ல ஸ்ட்ரைக்கர் ரேட்டோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கறாரு. ஆனா கேஎல் ராகுல் ஒரு ஒழுங்கான ஃபார்ம்லயே இல்ல. ஒரு மேட்ச் அடிக்கிறாரு, ஒரு மேட்ச் சுத்தமா இல்லாம போறாரு. இந்த மேட்ச் 10 ரன் அடிச்சுட்டு அவருமே அவுட் ஆயிட்டாரு. ஆனா இன்னொரு சைடு நிஷங்கா தனியா நின்று போராடிட்டு இருந்தாரு. நிஷங்கா 41 ரன் இருக்கும்போது கம்போஜ் ஓவர்ல அவுட் ஆயிட்டாரு. ஷமீர் ரிஷிவும் இன்னைக்கு உடனே அவுட் ஆயிட்டாரு. சரி, கேப்டன் அக்சர் பட்டேல் இன்னைக்காவது கேப்டன் நான் ஆடுவான் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா 2வது பாலே கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. நல்ல ஷாட் தான் ஆடினாரு. ஆனா சர்ஃப்ராஸ் கான் அதை செமையான கேட்ச் பிடிச்சி அவுட் ஆகிட்டாரு. ஸ்டப்ஸ் மட்டும் இன்னொரு சைடு தனியா மேட்ச் வின் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நூர் அகமது ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்திருக்கான். கடந்த 4 மேட்ச்ல இதுதான் ஃபர்ஸ்ட் விக்கெட். கடைசியா செமையா ஆடி இருந்த ஸ்டப்ஸும் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கு பால்ல தான் நான் கிளவ் மாத்தணும் அப்படின்னு அம்பையர்ட்ட கேட்டப்போ, நீ ஓவர் முடிச்சுட்டு தான் மாத்தணும் அப்படின்னு அம்பையர் சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்த பாலே ஸ்டப்ஸ் அவுட் ஆயிட்டாரு. ஸ்டப்ஸ் இன்னைக்கு 3 6 4 4 அடிச்சிருந்தாரு. ஓவர்டன் இன்னைக்கு செம்மையாவே பால் போட்டிருந்தாரு. 4 ஓவருக்கு 18 ரன் மட்டும் கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால்ல விக்கெட் எடுத்து 189க்கு ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. எப்படியோ கடைசியில சிஎஸ்கே இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. பாயிண்ட்ஸ் டேபிள்ல 10வது இடத்துல இருந்து 9வது இடத்துக்கு போயிருக்காங்க. இந்த சீசன்ல இது இயர்லி ஸ்டேஜ் தான். நிறைய வின் பண்ணிக்கலாம். ஆனா நெட் ரன் ரேட் ரொம்பவே முக்கியம். அதுலயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது டவுட் அப்படின்னா உடனே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இல்லனா பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியில நீங்க கேட்கலாம். இந்த வீடியோவை ஐபிஎல் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.